ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் வெஜிடபிள்ஸ் இல்லாத சமயத்தில் நம்ம ஈஸியாக ஒரு ஆனியன் ரைஸ் பண்ணி சாப்பிடலாம். நான் இங்கே 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு முழு பூண்டை உரித்து அதை நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த பூண்டில் ஸ்பைசஸில் இறங்கும், அதுக்காக இடித்து வச்சுக்கலாம். இவங்களாம் தான் நம்ம செய்ய போகிற ஆனியன் ரைஸோட இன்க்ரீடியன்ஸஸ். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். காஞ்சதும் கொஞ்சம் கடுகு நல்லா பொரியட்டும். அது பொரிஞ்சதும் சீரகம் கொஞ்சம் போட்டு பொரிய விடுவோம். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இவங்க கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கினதும் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆல்ரெடி வறுத்து வச்ச வேர்க்கடலை சேர்த்துட்டு, வேர்க்கடலை நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ரைஸ்க்கு. இடித்து வச்சோம் இல்லையா, அந்த பூண்டு சேர்த்துக்கலாம். ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும் வேர்க்கடலை. அது நல்லா ஃப்ரை ஆனதும் ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நான் 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு ஆனியன் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். உப்பு போட்டால் நல்லா ஆனியன் வதங்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் வதங்கினதும் தேவையான அளவு மிளகாய் பொடி. இது வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரெட் சில்லி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். 20 மினிட்ஸ் முன்னாடியே நான் புளி ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சி அந்த புளி ஜூஸ் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ ஜூஸ் நல்லா வேகும். நல்லா வதக்கி விட்டு 2 நிமிஷம் வேக விடுங்க. அதை வேக விட்டோம்னா நல்லா அந்த புளி ஜூஸ்லாம் அந்த வெங்காயத்தில் இறங்கி கொஞ்சம் காரம், புளிப்பு எல்லாம் சேர்ந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது வெங்காய சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி வடித்து சாதம் லைட்டாக ஆற வச்சு வச்சுருக்கேன். நம்மளுக்கு தேவையான அளவு சாதம் எடுத்து இப்போ ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம் இதில் போட்டு லைட்டாக உங்களுக்கு உப்பு, கொத்தமல்லி போட்டு கலரி எடுத்துக்குங்க. டடா, அழகான ஆனியன் ரைஸ் ரெடி. டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்தது. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. பாய்.